வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, மிளகாய் காரத்துக்காக நம்ம வரமிளகாய் நம்மளே அரைச்சு போட போறோம். பொடியா வாங்காம நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்சு போட போறோம். இப்போ கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, சோயா பன்ஸ் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது எலுமிச்சஞ்சாறு, அது ஒரு அரை ஸ்பூன், அரைவாசி அறுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது அரைக்கிறதுக்கு பொடி. நம்ம எந்த பொடியுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சோண்டு சோம்பு, இது மட்டும் அரைக்க போகிறோம். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், சின்ன சின்னதாக இருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம், அவ்வளோதான். அப்புறம் புதினா தலை, கொஞ்சம் நெய், அவ்வளோதான். இதுதான், இவ்வளோதான், வேறு எந்த இதுவும் இல்லை உங்களுக்கு. இப்போ நம்ம தாளிப்பு போட போகிறோம். தாளிப்பு போடும்போது இது அரைக்கிறக்கு இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், நம்ம கொஞ்சோண்டு நெய் போட்டுக்க போகிறோம். கொஞ்சோண்டு தான் போட்டிருக்கோம், நிறைய போடலாம். கொஞ்சோண்டு ஆயில், கொஞ்சோண்டு ஆயில். இதுக்குமே நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். எல்லாருக்குமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். எல்லா ரெசிபிக்கும் நல்லெண்ணெய், இல்லைன்னா கொஞ்சம் இதில் தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு இப்போ வதங்கும் போது பத்தலை அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம முதல்ல வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் அளவாக தான் போடணும். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன். அப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் எடுத்துருக்கிறது இன்னைக்கு 400 கிராம் ரைஸ், சீரக சம்பா அரிசி. நம்ம இதெல்லாம் வதக்கறக்குள்ள அந்த சீரக சம்பா ரைஸை ஊற வைக்கணும். அதுக்கு அதை நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இத்தினூறு சோம்பு, அவ்வளோதான் நம்ம அரைக்க போகிறோம். இதை அரைச்சிட்டு பொடியாக பவுடராக அரைக்கிறோம். தண்ணி ஊற்றாம பவுடரா. இப்போ இதை பவுடராக அரைச்சிட்டோம். இதை நம்ம மறுபடியும் வேறு கிணத்துல மாற்றிக்கலாம். அப்புறம் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரைக்கிறோம். இதை அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு. இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் நம்ம அரைச்சிட்டோம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக இந்த மிளகாயமும் அரைக்க போகிறோம். இந்த மிளகாயை நம்ம அரைச்சி காரத்துக்காக சேர்த்துக்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான். மிளகாயை அரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும், பேஸ்ட் இல்லாமல் அந்த தண்ணியை மட்டும்தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாயும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. புதினா தலை போட போகிறேன் நான். புதினா தலை இது கூட சேர்ந்து நான் அப்படியே கிள்ளி மட்டும்தான் வச்சுருக்கேன். பொடியெல்லாம் அரியலை. இப்படியே போட்டு வதக்கிடலாம். இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். புதினா நல்லது, உடம்புக்கு ஹெல்த்தி. புதினாவோட சேர்த்து சாப்பிட்டோம்னா ஜீரணமாகும். அதுக்காக தான் பிரியாணியில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறது. இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த பொடியை போடலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடியை போட போகிறோம். அதையும் போட்டோம். போட்ட பின்னாடி நம்ம தக்காளி போடுறோம். தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் போடணும். நிறைய தக்காளி போட்டால் அந்த தக்காளி தக்காளி சாப்பாடு மாதிரி தெரியும். தக்காளி அளவாக தான் போடணும். பிரியாணியில் ஒரே ஒரு தக்காளி தான் போடணும். அரைப்படி அரிசி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு தக்காளி மட்டும் போதும். அடுத்தது நல்ல தக்காளி வதங்கிருச்சு. நம்ம பொடியாக கட் பண்ணதுனால சீக்கிரமாக வதங்கிரும். அடுத்தது இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை போட்டிருக்கோம்.
இப்போவே நல்லா மனம் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வருது மனம். அந்த டயத்தில் நம்ம இந்த ஜூஸியாக அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, இந்த மிளகாய் தூள் அவ்வளோதான். அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துட்டோம். உங்களுக்கு நல்லா சூப் மாதிரி ஜூஸியாக நல்லா வருது. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆகி நல்லா சுருண்டு வரும்போது தான் காயை போட்டு நம்ம பண்ணணும். இப்போ சுருண்டு வருது. அப்போது இந்த பிரியாணி இலை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி இலையை போட்டுருங்க. பிரியாணி இலை போட்டு இந்த காய், கேரட், பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து ஒரு 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ இந்த சோயா பீன்ஸ் வேக வச்சு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். பிழிஞ்சு எடுத்து வச்சுருந்ததை இதை அப்படியே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா எல்லாம் கலந்து வர மாதிரி ஃப்ரை பண்ணி, வேகலாம் வேண்டியதில்லை. சும்மா இது ரெண்டா காயோடு சேர்ந்து வர்ற மாதிரி மட்டும் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம ஒரு 400 கிராம் அரிசி, சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கோம். இதுக்கு தண்ணி தேவையான அளவு ஊற்றணும். சீரக சம்பா ரைஸுங்கிறதுனா உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் உப்பு போட்டால் சீக்கிரம் வந்துடும். உப்பு போட்டோம். உப்பு போட்ட பின்னாடி நல்லா லேசாக எல்லாம் கலந்து வந்துருச்சு. மசாலாவெல்லாம் கலந்து காய் கூட வந்திருக்குது. இந்த டயத்தில் சீரக சம்பா ரைஸை நம்ம கழுவி வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு கழுவி வச்சுருக்குறோம். அதை இது கூட ஆட் பண்ணுறோம். தண்ணி ஊற்ற போகிறோம். 2 டம்ளர் ரைஸ் எடுத்தேன் நான். இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இதையே நல்லா கலக்கி விடணும். கலக்கி விட்டுட்டு இதுக்கு உப்பு இருக்குதான்னு பார்க்கணும். உப்பு இருக்குதான்னு பார்க்கணும். நம்ம பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது. இப்போ கொதி வர ஆரம்பிக்குது. கொதி வந்த பின்னாடி நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோங்க இல்லைங்களா, அதை ஊற்றினா சாதம் வந்து உதிரி உதிரியாக வரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு புளிப்புத்தன்மையோடு நல்லாயிருக்கும். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழம் கொட்டை இருக்கக்கூடாது. கொட்டை இதில் விழுந்துட்டா கசக்கும். அதனால் நம்ம அவ்வளோதாங்க. பிரியாணி ரெடி. வெஜிடபிள் பிரியாணி. நம்ம எந்த ஒரு மசாலாவும் போடலை. நம்ம வீட்லேயே எல்லாமே தயார் பண்ணது. அப்படி இருக்கும்போது நல்லாயிருக்கும். எல்லோரும் பிரியாணி பேஸ்ட்டு எல்லாம் வாங்கி போடுவாங்க. அதெல்லாம் போடாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இதுக்கு தயிர் வெங்காயம் சைட் டிஷ் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதி வரும்போது நம்ம மூடி வச்சுட்டு ஒரே விசிலில் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னு கேட்டால் சீரக சம்பா ரைஸு வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும். அப்புறம் குழஞ்சு போயிடும். இப்போ வந்து கொதி வருதுங்க. கொதி வந்த பின்னாடி மறுபடியும் ஒரு கலக்கிட்டு நல்லா பிரியாணியோடைய அந்த நேரம் வந்துருச்சு. நம்ம மூடி வச்சிடலாம். ஒரே விசில் தான் விடணும். சீரக சம்பா ரைஸு குழஞ்சு போயிடும். சரிங்களா?
விசில் போட்டாச்சு, ஒரே விசில் தான். இப்போது பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம விசில் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. பிரியாணியுடைய அந்த ஒரிஜினல் கலரு வந்திருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.